ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரினில் இருக்கேன். இப்போ காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் பார்க்கலாமா? மாடி தோட்டத்தை பாருங்கள். நான் சவுதியிலேருந்து கொண்டுட்டு வந்த சங்குப்பூ விதை போட்டு சங்குப்பூ முளைச்சிருக்கு பாருங்கள். சவுதியிலேருந்து கொண்டுட்டு வந்தேன். இந்த விதை போட்டே முளைச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு கீழே மண் அள்ளி வச்சு எங்கள் வீட்டில் முருங்கை மரத்துலேருந்து ஒரு விதை விழுந்து முருங்கை முளைச்சிருக்குது. சங்குப்பூ ஒரு பூ பூத்துருக்குது ஃபஸ்ட்டு முத செடி வச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மல்லிகைப்பூ செடி எந்த அளவுக்கு தலைன்னு தலைஞ்சிருக்கு பாருங்கள். தொட்டியில் வாங்கி வச்சு இப்போதான் ஒரு அரும்பு வந்திருக்கு பாருங்கள். ஒரு முட்டு வந்திருக்கு. அடுத்து இருந்தாச்சு பூக்கிற இதில் இருக்கிறது நிறைய தலைஞ்சிருக்கு பாருங்கள். மல்லிகைப்பூ தெரியுதா? முட்டு வந்துருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஆப்பிள் கூட நல்லா தலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், சின்ன சங்குப்பூ விதையெல்லாம் போட்டேன். அதெல்லாம் சின்ன சின்ன விதை முளைச்சிருக்குது. இதில் ஒரு செம்பருத்தி குச்சி நட்டு வச்சுருக்கேன். செம்பருத்தி குச்சியும் தலைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், சவுதியிலேருந்து கொண்டுட்டு வந்தால் மணத்தக்காளி கீரை இந்த அளவுக்கு தலைஞ்சிருக்கு பாருங்கள். வேகமாக வராங்க. அதில் ஒரு சின்ன பப்பாளி வேறு முளைச்சிருக்குது. இதில் காய்கறி கழிவில் கொண்டாந்து போடுறதுல அதில் ஒரு தக்காளி கன்று முளைச்சிருக்குது பாருங்கள். மாதுளம்பழம் சாப்பிட்டு விதை போட்டேன். இப்போ தான் முளைச்சிருக்கு மாதுளம்பழம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டு மாங்காய் மரம் சாப்பிட்டு போட்ட விதை நல்லா முளைச்சி எவ்வளோ கொழுந்துவிட்டு பாருங்கள். அதுவும் நான் முனியை கிள்ளி விட்டதுக்கப்புறம் எத்தனை பிரான்ச் வெடிச்சிருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எத்தனை கிளை வெடிச்சிருக்குன்னு. தெரியுதா? எவ்வளோ கிளை வெடித்து நல்லா கொழுந்து விட்டு தலைஞ்சிருக்கு பாருங்கள். சரிதா? நம்ம வீட்டு மாமரம் அழகாக தலைஞ்சிருக்கு. அது இதில் வச்சுருக்கிறேன். அந்த பக்கெட்டுக்கு இதுக்கு மாற்றணும், பெரிய இதுக்கு பாட்டுக்கு மாற்றணும். இது கற்பூரவள்ளி செடி நட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோ தலைஞ்சிட்ருக்குது. இப்படியே பார்த்தா கொய்யா மரம் நல்லா தலைஞ்சிட்டு வருது. இது தாய்வான் பிங்க் கலர் கொய்யா. நல்லா வச்சதுக்கப்புறம் நல்லா தலைஞ்சிட்டு வருது பாருங்கள். பக்கத்துலேயே மணத்தக்காளி சவுதியிலேருந்து கொண்டு வந்த விதை தான் முளைச்சிருக்கு பாருங்கள். மணத்தக்காளி எப்படி இருக்குது தெரியுதா? இது நம்ம விட்டு துளசி. அது பூ பூத்து விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சவுதிக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாம்பழம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதில் அதில் உள்ளே முளைச்சிருந்துச்சு. அது நட்டு வச்சுருக்கேன் குரூப் பேக்கில். அப்படியே தலைஞ்சிருக்குது. பக்கத்தில் ஒரு பப்பாளி முளைச்சிருக்குது. இதுவும் ஒரு மாம்பழ மரம் தான், சாப்பிட்டு போட்ட விதை தான். இது எலுமிச்சங்கல்ல வச்சுருக்கேன். இன்னும் தலையில் எல்லா விதையும் உளுந்துட்டு ஒரு பச்சை இருக்குது. அதில் ஒரு மணத்தக்காளி முளைச்சிருக்குது. இது நாவல் பழம் சாப்பிட்டுட்டு ஹைப்ரிட் நாவல் பழம் சாப்பிட்டு போட்டு வச்சுருக்கேன். முளைச்சிருக்குது இப்போ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸ்வர் காரைக்குடி இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அதற்கு மிக்க நன்றி. ஓகே, பாய், see you.